நம்ம வந்து புதிதாக வந்த ஒரு ஏடி ஸ்டோன் மல்டி கலர் ஸ்டோன் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த தோடு ஜிமுக்கா. ஸோ எப்படி உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா புக் பண்ணி வாங்கி கார்த்திகை தீபத்தை சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் மாங்கல்யம் செட்டுங்க. இந்த மாங்கல்யம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு உண்டான மாங்கல்யம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிராஸ் காசு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு இந்த மாங்கல்யம் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு மாடலுக்காக. ஸோ இந்த இடத்துல உங்களோட மாங்கல்யம் எது வேறுதோ அதை மாற்றிக்கலாம். இந்துக்களாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாங்கல்யம் வச்சுட்டு இங்கே வந்து லட்சுமி அம்மா போட்ட காசு வச்சுருவோம். கிறிஸ்துவர்களாக இருந்தால் கிராஸ் போட்ட காசு வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்கல்யம் கிறிஸ்துவ சகோதரிகளும் யூஸ் பண்ணுறாங்க, இந்துக்களும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாங்கல்யம் தான் அது. கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் போட்ட காசு வச்சுருவோம். இந்து சகோதரிகளுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா லட்சுமி காசு வச்சுருவோம். இதில் பாருங்கள் லட்சுமி அம்மா இருக்காங்க இல்லையா, லட்சுமி காசு வச்சுருவோம். ஸோ இது போல் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, உங்களோட மாங்கல்ய மாடலை எனக்கு அனுப்பி அவைலபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இருக்குது அப்படின்னா இதே போல் என்னோட மாங்கல்யத்தை வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம இதே போல் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டுக்கும் தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மாங்கல்யம் வேணும்னா உங்கள் மாங்கல்ய மாடல் அனுப்பி அவைலபிள் செக் பண்ணிட்டு புக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்கள். இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க மாங்கல்யம் ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அது மட்டும் அல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆஃபரும் இந்த வீடியோவோட, ஏன்னா லாஸ்ட் 2 வீடியோவில் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸு, லாஸ்ட் 2 லைவ் ப்ரோக்ராமில். ஸோ இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராமில் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரெஃபர் பண்ணும்போது எடுத்தோடனே 3 நாள் கண்டினியூவாக ஆஃபர் இருக்குது டீட்டெயில்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தவங்க திரும்ப பார்க்க முடியாது. அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் நீங்கள் ஆஃபர் இருக்குது செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆஃபர் இருக்குது செக் பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் மட்டும் தேவைன்னா ஆஃபர் மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாங்கல்ய மாடல்ஸு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாங்கல்யம் பாருங்கள், தேர்தாளின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிறிஸ்துவ சகோதரிகளும் யூஸ் பண்ணுறாங்க, இந்துக்களும் யூஸ் பண்ணுறாங்கங்க. தேர் மாங்கல்யம் இதுக்கு அழகாக வந்து சைடு உருக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டாலர் மாதிரி அழகாக வந்து செயினில் கொடுத்து போட்டுக்கு போகணும். 24 இன்ச்சு செயினில் தான் நம்ம கோர்த்துருக்கோம். பின்னாடி பேக் சைடு இழுத்து தொங்க விட்டுருக்கேன். இவ்வளோ செயின் வந்து தேவை இருக்குது அப்படின்றதுனால பின்னாடி இழுத்து தொங்க விட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தாளி. இதுவும் கிறிஸ்தவ சகோதரிகளும் யூஸ் பண்ணக்கூடியது, இந்து சகோதரிகளும் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பாருங்கள், இது செட்டு. இதுக்கு பேர் வந்து மாங்கல்யம் செட்டு. இந்த செட்டு மாங்கல்யம் வேணும்னா இந்த செட்டு மாங்கல்யத்தில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி மஞ்சள் கயிறில் கோர்க்குற மாதிரியான மாடல்ஸை நீங்கள் வாங்கி கோர்த்து கொடுக்க சொன்னீங்கன்னா கோர்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தொப்பத்தாளி. பிள்ளையார் தொப்பத்தாளியில் பேக் சைடு நம்ம இந்த தாலியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடல் மட்டும் இல்லை, இதில் 8 மாடல் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் பட்டை இருக்குது. ஸோ இந்த மாங்கல்யம் தான். ஆனால் பேக் சைடு என்ன, ஃப்ரண்ட்டில் அதான் ஃப்ரண்ட், இது பேக் சைடு. சரிங்களா? என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அல்லது இன்றைக்கி வந்து நான் ஃபுல் செட்டு மாங்கல்யத்தை காமிக்க போகிறேன். ஸோ அதில் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் வந்து 8 மாங்கல்யம் டிசைனும் காமிப்பேன். ஒரு எல்லோ மஞ்சள் கயிறில் கோர்க்கக்கூடிய மாடலில் 8 மாங்கல்யம் டிசைன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்களேன், மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் செட்டு மாங்கல்யம் மீனாட்சி சொக்கநாதர். சரி மேடம், எனக்கு இதே சாலி தான் மேடம் வேணும், நான் இதுதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரெகுலர் மாங்கல்யம் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த செயினோட மாங்கல்யம் செட்டோடு சேர்த்து 699 மட்டும்தாங்க. 699 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம். உருக்கள் நிறைய கோர்க்கிறது கம்மி பண்ணுறது அதுக்கு தான் அமௌண்ட்டு மாறும். இதுக்கு ஒரே அமௌண்ட்டு தான், எப்பயுமே ஒரே அமௌண்ட்டு தான், 699 ரூபா. 699 ரூபாய்க்கு நீங்கள் இந்த செட்டு மாங்கல்யம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அழகான ஒரு பேபி செயின் கிஃப்டாக கிடைக்கும். என்ன பேபி செயின் கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்னா இந்த பாருங்கள், காமிச்சிடலாமா? 2 டைப் ஆஃப் பேபி செயின் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம டாலர் கோர்க்கிறது, இன்னொன்று வந்து டாலர் அட்டாச்சாக கோர்த்து. இந்த மாதிரி நீங்கள் இதையும் கிஃப்டாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டாலர் அட்டாச்சாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி மாடல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இதையும் நீங்கள் கிஃப்டாக வாங்கிக்கலாம். எது தேவைப்படுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஒன்று இதை கிஃப்டாக வாங்கிக்கலாம்,
அல்லது இதை இந்த மாதிரி டாலர் கோர்க்குற மாடல்லையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இவ்வளோ தானே மேடம்னா நிறையா இருக்குங்க, பஞ்சாக இருக்குது. அதில் நீங்கள் மாடல் பார்த்து கொடுத்தா போதும். எனக்கு என்ன மாடல்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ செயின் இருக்குது, கிஃப்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு இவ்வளோ செயின் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு மாங்கல்யம், ஏதாவது ஒரு மாடலை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வாங்கி புக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த செட்டு வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாங்கல்யம் டீட்டெயில் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதில் என்னென்ன மாங்கல்யம் இருக்குதுன்னு பார்த்தலாம். இங்கே பாருங்கள், ஒத்த ராமத்தாளி, லட்சுமி அம்மா 2 சைடும் ஒத்த ராமத்தாளி. இது உங்களோட மாங்கல்யம் அப்படின்னா இது சூப்பராக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செயினில் அழகாக சூப்பராக நல்லா ஆரம் மாதிரி போட்டு அழகாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் தாளிலேயே நிறைய டிசைன் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இன்னொரு டிசைன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இவங்களை கழட்டி ஒரு பாக்ஸில் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று முறுக்கிக்கும். பிள்ளையார் தாலி பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள், இதுதான் பிள்ளையார் தாலி. இதில் பாருங்கள், தென்னங்கீற்று மாங்கல்யம். தென்னங்கீற்றில் இது செட்டு தாலி அவைலபிளாக இருக்குது. தென்னங்கீற்று மாங்கல்யம் தெரியுதுங்களா? தென்னங்கீற்று மாங்கல்யம் செட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இதுதான் உங்கள் மாங்கல்யம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே இன்னொன்று இருக்கு இல்லையா, பூ. ஒரு 8 டிசைன் சொன்னேன். செட்டில் வந்து 8 டிசைனும் அவைலபிளாக இருக்காது. ஒரு 2-3 டிசைன் அவைலபிளாக இருக்குது. இதில் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம்னா உதிரியாக வாங்குவோம் இல்லையா மாங்கல்ய மாடல், ஸோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், பூ மாங்கல்யம். இங்கே பாருங்கள், பிள்ளையார் தாலியில் பூ தெரியுதுங்களா? இந்த மாங்கல்யம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த பிள்ளையார் தாலிக்கு பின்னாடி என்ன, இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இதில் என்ன சிம்பிள் இருக்கோ இதுதான் பார்த்து வாங்குவாங்க. இதை மட்டும் பார்த்து வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் இருக்கீங்கன்னா பேக் சைடு பூ இருக்குங்க. இந்த பூ போட்ட மாங்கல்யம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வாங்கி கொள்ளலாம். 699 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும். சாரி, 699 ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இந்த பேபி செயின் கிஃப்டாக கிடைக்கும். 699 ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேபி செயின் கிஃப்டாக கிடைக்கும். சரிங்களா? உருக்களுக்கு நம்ம எப்பயுமே ரேட்டு சொல்கிறது இல்லைங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க 3 உரு கேட்பாங்க, ஒருத்தங்க 5 உருக்கள் போட்டு கேட்பாங்க, ஒருத்தங்க 15 உருக்கள் கேட்பாங்க, ஒருத்தங்க 25 உருக்கள் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை உருக்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ, இது பாருங்கள், நைஸ் சதுர கொடி மாடல். சதுர கொடியில் அழகாக வந்து கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு நம்ம காசு, ஜீசஸ் காசு வச்சு ஜீசஸ் கிராஸ் போட்ட மாங்கல்யத்தில் மாங்காய், வாழை சீப்பு, திரும்ப எகைன் ஒரு ஜீசஸ் காசு. பேக் சைடு ஜீசஸ் காசில் என்ன இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக பேக் சைடு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். இது மாடல் மாங்கல்யம் தான். சரிங்களா? ஸோ இதே போல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதே போல் உங்களுக்கும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம உங்களுக்கு தேவையான மாங்கல்ய மாடல் அனுப்ப எங்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருக்குது அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவோம். சிஓடி நம்மக்கிட்ட கிடையாதுங்க. எல்லாம் என்கொயரி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சிஓடி இருக்கான்னு கேட்காதீங்க. முதல்லையே சிஓடி இருக்கான்னு கேட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சிஓடி நம்மக்கிட்ட இல்லை. அதனால் ஃபோன்பே, ஜிபே மட்டும்தான். சூப்பராக இருக்குங்களா? வாழை சீப்பு மாங்கல்யம். இது மாங்கல்யம் நம்ம சைடு உருக்களில் போடுவோம். மற்றவங்கெல்லாம் இது மாங்கல்யமாகவே கொண்டவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குறித்தான மாங்கல்யம் இது. வாழை சீப்பு மாங்கல்யம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது வந்து துளசி பூன்னு சொல்லுவாங்க, தலைகீழாக இருக்குது பாருங்கள் அந்த படம். ஸோ இந்த மாங்கல்யம் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிள் செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 699 ஃப்ரீ 699 ப்ளஸ் ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது, ப்ளஸ் ஷிப்பிங். இதுக்கு கிஃப்டாக வந்து இந்த டாலர் செயின் உங்களுக்கு கிடைக்கும். பேபி டாலர் செயின் அல்லது பேபி பென்டன்ட்டு வித்தோட செயினோடு இருக்கக்கூடிய பென்டன்ட் மாடல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாடல் எடுத்துக்கலாம். 500க்கு மேலே புக் பண்ணுற எல்லாருக்குமே அந்த உண்டுங்க. 1000 ருபீஸ்க்கு மேலே புக் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு லாங் டாலர் செயின் உண்டு. 24 இன்ச்சு டாலர் செயின் உண்டுங்க. இது ஒரு மாடல் தாலி மாங்கல்யம். இந்த பாருங்கள், கிராஸ் வந்து இதில் குட்டியாக இருக்குது. ஸோ
ஸோ ஒவ்வொன்றிலையும் பெருசாக இருக்கும், ஒன்று உள்ள குட்டியாக இருக்கும். ஆனால் இது ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, பெருசாக இருக்கிறது ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த மாடல் உங்களோடது கிளியராக பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. இந்த மாடல் உங்களோடது அப்படின்னா, இல்லை இந்த மாடலில் சைடில் போட்டிருக்க இதே மாதிரி வேணும், அந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு மாற்றி கொடுங்கன்னா தாராளமாக மாற்றி கொடுக்கலாம். இது அசம்பிள் செட்டு தான். இது மாடலுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். ஆனால் உங்களுக்கு நான் புதுசாக தான் ரெடி பண்ணி அனுப்புவேன். அதனால் நீங்கள் மாடல் காமிச்சிட்டு சொல்லிட்டீங்கன்னா போதும், அதே போல் புதுசாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், லட்சுமி காசையே மாங்கல்யமாக கொண்ட ஒரு மாங்கல்யம். சைடில் 2 பொட்டு, சென்டரில் லட்சுமி மாங்கல்யமாக இருக்குங்க. ஸோ இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிள் செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க மாங்கல்யம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோங்க. அப்படியே கீழ் நோக்கி பார்ப்போம், சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்க மாங்கல்யம் மாடல்ஸ்லனா என்னென்ன மாங்கல்யம் இருக்குது, செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரெட்டை துளசி மாங்கல்யம். இது பிட்டுத்தாலியில் செட்டு தாலியில் அவைலபிளாக இருக்குது. செட்டுனா இதுதான் செட்டு தாலி இல்லைங்களா? உதிரியாக வரும் இல்லைங்களா, அது மஞ்சள் கயிறில் கோர்க்கக்கூடியது. இது செட்டில் வரக்கூடியது. இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்குது அப்படின்னா இது உதிரியாக இருக்குது, தனித்தனியாக இருக்கும் தாலி குண்டு காசு. இது வந்து செட்டாகவே கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வந்துருங்க. நம்ம 2 வளையம் மட்டும் 2 சைடும் போட்டு செயினில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதில் ஒவ்வொரு மாங்கல்யமே நம்ம பார்த்துவோம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத, சரிங்களா? ரெட்டை ராமத்தாலி, ஒத்த ராமத்தாலி, இது ஒரு பூ, துளசி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாடல். இது தலைகீழாக இருக்கும் பூ இப்படி. இதுவும் அதுலேயே வந்து உதிரி பாகங்களில் வரக்கூடியது. இது கயிறில், மஞ்சள் கயிறில் இது போல் கோர்த்து நம்ம செயினில் கோர்த்துக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ மீனாட்சி சோக்கிட்ட அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பொட்டு தாலி. பொட்டு தாலியும் வந்து செட்டில் கொடுத்துருக்காங்க. செட்டை அப்படியே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி காசையே மாங்கல்யமாக கொண்டவங்க. லட்சுமி காசையே மாங்கல்யமாக இருக்குது. லட்சுமி காசு மாங்கல்யம் யாருக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இது வித்து செயினோடவே நம்மளுக்கு வந்து 699 தாங்க. செயினோட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த செயினில் இந்த மாதிரி லாங் செயினோடைய 699 ரூபா தான். வேணுன்றவங்க அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க தம்ப்நெயில்ல வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. முன்னாடி காமிச்சது தென்னங்கீத்தில் பட்டை. இது வந்து பாருங்கள் தென்னங்கீத்தில் பட்டை, இது தென்னங்கீற்று, சாரி இது வெறும் பட்டை, இது தென்னங்கீற்று. உங்களோட மாங்கல்யம் எதுன்னு நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிள்ளையாரே, இது பிள்ளையார், இது பட்டை, இது தென்னங்கீற்று. இது வந்து ராமம். அதாவது நம்மக்கிட்ட 8 மாடலுமே இருக்குங்க. ஆனால் செட்டில் வந்து 8 மாடலுமே இருக்காது, சரிங்களா? செட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அது செட்டில் வாங்கிக்கலாம். செட்டில் இல்லாதது வந்து உதிரி பாகங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் 8மே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிறது என்னென்ன மாடல்னு பாருங்கள். இதில் அப்படியே உங்களோட மாடல் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதோட மாங்கல்ய மாடல் வந்து இதுதான். இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதுதான் முன்பகுதியாக வரும் மாங்கல்யத்தில். ஆனால் அவங்க வந்து இதை பேக்கில் வச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. ராமம், பிள்ளையார், பட்டை, தென்னங்கீத்து, அவ்வளோதான். இந்த மாடல் தான் செட்டில் அவைலபிளாக இருக்குது. மற்றதெல்லாம் எதில் இருக்குன்னா உதிரி பாகங்களில் இருக்குது. தனித்தனியாக வாங்கி கோக்குற மாதிரி, மஞ்சள் கயிறில் கோக்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அதில் வாங்கிக்கலாம். இதில் இல்லாத மாங்கல்யத்தை நீங்கள் மஞ்சள் கயிறில் கோக்குற மாதிரி மாடலில் வாங்கிக்கலாம். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மாங்கல்யம் உங்களோடதுன்னு மார்க் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க.
ஸோ இதில் பாருங்கள், மேலே சிவலிங்கம் போட்ட மாங்கல்யம், அடுத்து ஒத்த துளசி, அடுத்து ரெட்டை துளசி, அடுத்து துளசி பூ, அடுத்து வந்து கிராஸ், ஜீசஸ் கிராஸ் போட்ட மாங்கல்யம். இதில் உங்கள் மாங்கல்யம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நம்மக்கிட்ட இருக்க செட்டு மாங்கல்ய மாடல்ஸ் உங்களுக்கு காமிச்சாச்சுங்க. இந்த செட்டு மாங்கல்யத்தில் உள்ள மாடல்ஸில் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். செட்டு மாங்கல்யத்தில் இருக்க மாடல் எங்களோடது இல்லை அதில் அப்படின்னா நீங்கள் நார்மல் மாங்கல்யம் இருக்குல்லே அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பீஸ் வீடியோ காமிக்கிறதுக்காக தனியாக கவரில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் காமிச்சாச்சு. இதில் எல்லாத்துலேயுமே மோர் நம்பர் ஆஃப் பீசஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ரீசெலராக இருக்கேன்க்கா, எனக்கு ஒரு 10 தருவீங்களா? தாராளமாக தரலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக பொட்டு மாங்கல்யம். பொட்டு மாங்கல்யமே கிட்டத்தட்ட இதுக்குள்ளேயே ஒரு 20 பீசஸ் இருக்குது அவைலபிளாக. தெரியுதுங்களா? இது பொட்டு மாங்கல்யம். இது மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு 20-30 இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை மாங்கல்யம் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஒரு மாடல்லையும் எத்தனை மாங்கல்யம் வேணுமோ, 20 பீஸ் வேணும் வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரீசெலராக இருக்கீங்க, நிறைய பீசஸ் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இது பாருங்கள், சூப்பராக அழகாக தட்டு பொட்டு மாங்கல்யம். இதில் வந்து பாருங்கள், தட்டு போட்டு, நார்மல் போட்டு, லட்சுமி காசு, பவளம், பிளாக் பாசி எல்லாம் வச்சு ஒரு அழகாக சூப்பரான ஒரு 5 பொன் செயினில் ரெடி பண்ணியிருக்கோங்க. இதே மாதிரி உங்களோட மாங்கல்யம் ரெடி பண்ணி வேணும்னாலும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்களோட மாங்கல்யத்தையும் அனுப்புங்க. அல்லது இதுதான் என்னோடதுனால இதை அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை அக்கா, எனக்கு இந்த இடத்துல வந்து மீனாட்சி சொக்கநாதர் வேணும், அல்லது இல்லை எனக்கு வந்து ரெட்டராம தாலி வேணும், அல்லது ஒத்தராம தாலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த மாங்கல்யத்தை வேணாலும் இதே போல் உங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இது அழகாக ஒரு 5 பொன் முகப்பு செயினில் மஞ்சள் கயிறில் கோர்த்து பிரம்ம முடி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் நான் எல்லாருக்குமே ரெடி பண்ணி தான் என்கிட்ட கேட்குறாங்க, நான் ரெடி பண்ணி தான் அனுப்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இதே போல் அழகாக கோர்த்து ரெடி பண்ணி நான் அனுப்பிடுவேங்க. வேணுன்றவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த மாங்கல்யம் இதுதான் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறன்னா உங்கள் மாங்கல்ய மாடலையும் எனக்கு இங்கே வச்சு அனுப்புங்க. உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அல்லது வாட்ஸ்அப் கேட்லாக்கில் எல்லாமே இணைச்சிருக்கேங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் உங்கள் மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், அழகான பொட்டு மாங்கல்யத்தில் 2 பக்கம் லட்சுமி காசு வச்சு, பொட்டு மாங்கல்யம் 2 பக்கம் லட்சுமி காசு, லட்சுமி காசு இடையில வச்சு 2 பக்கம் பொட்டு வச்சு. ஸோ இந்த மாங்கல்யம் செட்டு எவ்வளோ அக்கா அப்படின்னா ஜஸ்ட்டு 399 மட்டும்தாங்க, 399 ரூபாய் மட்டும்தான். வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். 399 மட்டுமே. அப்படியே செட்டோட செயினோட சேர்த்து 399 ரூபா மட்டும்தான். இது வந்து கார்த்திகை தீபம். இப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஆஃபர் கிடைக்குமானா? இல்லை, இதுவே கார்த்திகை தீபம் ஆஃபர் தான் இந்த ரேட்டு. சரிங்களா? இந்த விலையே 399 ரூபா அப்படிங்கிறதே ஆஃபர் தான். ஏன்னா இது 699க்கு வித்துட்டு இருந்தது. இப்போ இந்த 3 பீஸ் தான் இருக்குது அவைலபிள். ஸோ இதில் உங்களோட மாங்கல்யம் இருக்குது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இந்த செயினே வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு 500-600 ஒர்த்துள்ள செயினுங்க இது. ஸோ ஆனால் 399க்கு நான் இப்போ தரேன். அதனால் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் உங்கள் மாங்கல்ய மாடல் இருக்குன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாங்கல்யத்தை பாருங்கள், தெரியுதா? ஓகே. இந்த மாங்கல்யம் பாருங்கள், முஸ்லீம் சகோதரிகளுக்கான மாங்கல்ய மாடலுங்க இது. இந்த மாங்கல்யத்தில் முஸ்லீம் சகோதரிகள் யாரும் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இன் ஃபியூச்சரில் இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மார்க் பண்ணுங்கள், எந்த மாங்கல்யம் உங்களோடது இதுனா இதை மார்க் பண்ணுங்கள், இதுனா இதை மார்க் பண்ணுங்கள், எது உங்களோடதோ அதை மார்க் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லீம் சகோதரிகளுக்கும் கார்த்திகை தீபம் ஆஃபர் உண்டு, கிறிஸ்துவ சகோதரிகளுக்கும் கார்த்திகை தீபம் ஆஃபர் உண்டுங்க. கார்த்திகை தீபம் ஆஃபர் எங்களுக்குலாம் இல்லையாக்கான்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம், உங்களுக்கும் உண்டு 100%. அவங்களுக்குலாம் 100%னா உங்களுக்குலாம் 200% உண்டுங்க. தாராளமாக நீங்கள் கேட்கவே வேண்டாம், புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் ஆஃபர் உண்டு. சரிங்களா? ஸோ அடுத்து இது வந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சகோதரிகளுக்கான மாங்கல்ய மாடலுங்க. அதுக்கப்புறம் இந்துக்களுக்கு போயிட்டோம்னா நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ 78 கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. யாருக்குன்னா வீடியோ பிடிக்கலையா? ஒருத்தர் கூட லைக் பண்ணவே இல்லை. லைக் வந்து கேட்டால் தான் பண்ணுவீங்களா?
உங்கள் வீடியோ பிடிச்சதான் நான் லைக் பண்ணியிருக்க மாட்டோமாக்கா? அப்படி தானே நினைக்கிறீங்க? அப்படி நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. பார்க்க பிடிச்சிருந்தா பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு பெருசாக லாபமும் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? ஓகே, ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான். ஓ, நம்ம வீடியோ கூட 2 பேருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம்ல, அது மாதிரி தான். ஓகேங்க. இந்த ஜீசஸ் கிராஸ் போட்ட மாங்கல்யம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா தாராளமாக செயினோட அப்படியே புக் பண்ணிக்கலாங்க. செயினோட மாங்கல்யம் செட்டு இது அப்படியே 499 மட்டும்தாங்க. 499 ரூபாய் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். 499 ரூபாய் மட்டும்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இந்த மாங்கல்யம் எது வேணாலும் நீங்கள் செயினோட புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கார்த்திகை தீபம் ஆஃபர். இந்த மாங்கல்யத்துக்கு ஏன்னா நீங்கள் அடிஷ்னல் கொடுக்குறத விட எனக்கு மாங்கல்யத்துக்குமே ஆஃபர் கொடுங்க அப்படின்ட்டிங்கன்னா நான் காசு அதிகமாக கொடுக்கணும், அதுக்கு நான் எனக்கு என்னோடய பொருளில் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்குமே வாங்குறதுக்கு, இப்போதைக்கு என்கிட்ட பைசா இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது 499 ரூபா தான். புக் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸஸ் இது. ப்ளஸ் ஷிப்பிங் ஆனால் வரும். ஷிப்பிங் வரும். அது என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணும்போது பண்ணி கேட்டுக்கோங்க. 499 மட்டும்தாங்க. ப்ளஸ் இந்த ஜிமுக்கா உங்களுக்கு பிடிச்சதுனால இதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஒரு கேரளா ஜிமுக்கா தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புங்க. ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ கேரளா ஹாரம் செட்டு காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் இதை போடும்போது டிட்டோவாக மேட்சாக இருக்கும். கேரளா செட் வச்சுருக்கீங்க, என்கிட்ட இது மாதிரி ஜிமுக்கா இல்லை, எனக்கு இது மாதிரி ஜிமுக்கா வேணும்னு தெரிவிட்டே இருந்தேன், ஓகே அக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். மோர் நம்பர் ஆஃப் பீசஸ் அவைலபிள். உங்களுக்கு எத்தனை பீஸ் 10 பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த மாங்கல்ய மாடலுக்கு போகலாம். எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. சூப்பரான ஐம்பொன் ஜிமுக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வைக்கிறேன். வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பக்கத்தில் க்ளோஸில் காமிக்கிறேன். வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமுக்கா வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மஞ்சள் கலர் நூலில் கோர்க்கப்பட்ட மாங்கல்யம் செட்டுகள். இந்த செட்டு நம்மளோட மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? அந்த பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் எல்லாத்தையும் மஞ்சள் சரடில் கோர்த்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கடைக்குள்ளே உள்ளே வரும்போதே பார்த்து இதுதான் என்னோடய மாங்கல்யம் அப்படின்னு ஐடென்டி பண்ணுற அளவுக்கு எல்லா மாங்கல்யமும் ரொம்ப ப்ராப்பராக தெளிவாக டிஸ்பிளே பண்ணியிருப்பேங்க. ஸோ தெருவில் போகிறவங்க கூட வந்து ஒரு 8 மாங்கல்யத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இது அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறத காட்டிலும் ஒரு மாங்கல்யம்னா இப்படி தான் இருக்கும், ஸோ ஓகே பேசிக் மாடல் இது அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காகவும். ஏன்னா மாங்கல்யம் மட்டும்தான் வாங்கணுமா, ஜென்ஸ் வரும்போது கேட்பாங்க, ஆண்கள் மாங்கல்யம் மட்டும் கேட்பாங்களா, போதுமா அப்படி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் மாடல் இது. மற்றபடி உருக்கள் அதிகமாக வச்சு போடுறதெல்லாம் அடிஷ்னலாக விருப்பப்படுறவங்க போட்டுப்பாங்க. மற்றபடி பேசிக் மாடல் இது சிறகு பிள்ளையார் தாலி நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ சிறகு பிள்ளையார் தாலி ரீஸ்டாக் ஆகிடுச்சு. நிறைய பீசஸ், மோர் நம்பர் ஆஃப் பீசஸ் அவைலபிள். உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் 2 இதுக்கட்டும்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தொப்பத்தாலி, பொட்டுத்தாலி. பொட்டுத்தாலியில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொட்டுத்தாலி, குண்டு, காசு, சிகப்பு பாசி, கருப்பு பாசி வச்சு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாலி, குண்டு, காசு, சிகப்பு பாசி மட்டும் வச்சு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாலி, குண்டு, காசு மட்டும்தான் வச்சு போடுவாங்க, சைடில் எதுவும் கோர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் பொட்டுத்தாலியில் மட்டும் இந்த வெரைட்டிஸ் எல்லாம். பொட்டுத்தாலி ஏன்னா வரும்போது அப்படியே வாங்கி போயிடுவாங்க. கஸ்டமர்ஸ் நிறையா வாங்கக்கூடிய மாடலில் ஒரு தாலி புட்டுத்தாலின்னு சொல்லலாம். ஸோ வாக்கிங் கஸ்டமரே நிறையா வாங்குவாங்க. அதனால் இதை அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தோம்னா இதை அப்படியே கொடுங்கக்கா சொல்லிட்டு வாங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும்.
ஸோ அந்த வகையில் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இது உங்களோட மாங்கல்யம் அப்படின்னா நீங்கள் கூட இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு மார்க் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் ஒரு அழகான ஐம்பொன் செயினில் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். செயின் ஐம்பொன் செயின் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டிஃபாக இருக்கும். இது 2 மடக்கு தான் மடக்க முடியும், அதுக்கு மேலே மடக்க முடியாது. இது வந்து மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் பேசிக் மாடல். தாலி, குண்டு, காசு 5 உருக்கள் வச்சு போடுறது ஒரு பேசிக் மாடலுங்க. ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு மாங்கல்யம் செட் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, இது கல்யாணத்தில் அப்படியே போடுறதுக்கு ரெடியாக தான் நான் கோர்த்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது இப்படியே வந்து மஞ்சள் கயிறு போடுறவங்க மஞ்சள் கயிறு போடுவாங்க, இல்லாதவங்க இது அப்படியே வந்து வாங்கி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கல்யாணத்தில் தாம்பூலத்தில் வச்சுருக்க மாங்கல்யம் செட்டை பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருக்கும். இதுக்கு பேர் பிரம்ம முடிச்சு. இந்த முடிச்சு போட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு ஒரு முறை இந்த மஞ்சள் கயிறை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தில் மாற்றுவாங்க, அல்லது ஆடி பெருக்கில் மாற்றலாம். ஸோ அல்லது ஆவணி மாதங்களில் நல்ல நாட்கள் பார்த்து மாற்றலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம வேணுங்கிறப்போ மஞ்சள் கயிறு வந்து இத்து போகாமல் டேமேஜ் ஆக விடாமல் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்க மாற்றிக்கிட்டோன்னா அது தானாக அருகாமல் நல்லாயிருக்கும், புதுசாகவே இருக்குங்கிறதுனால. ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ, அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் தாங்கும். இதெல்லாம் 10 வருஷம் வரைக்கும் கூட தாங்கும். ஆனால் மஞ்சள் கயிறு ரொம்ப அழுக்கு ஏறி ரொம்ப டேமேஜ் ஆகி விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு வருஷம் அதை புதுப்பிச்சுக்குவாங்க மஞ்சள் கயிறை தாலியிலேருந்து. அது இல்லாமல் முன்னாடியெல்லாம் வந்து இதில் வெள்ளி கம்பி, செம்பு கம்பி, தங்க கம்பி அதெல்லாம் விட்டு கட்டி தான் போட்டிருந்தாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் மஞ்சள் கயிறு போடுறவங்க ஓகே, மஞ்சள் கயிறு போடாத வெறும் மாங்கல்யம் செயினில் கோர்த்து போடுறவங்க வெள்ளி கம்பி தங்க கம்பியெல்லாம் போடும்போது மஞ்சள் கயிறுங்கிற ஒரு கயிறே நம்ம கழுத்தில் இல்லாமல் இருக்கே. திருமணமானவங்க யோசித்த விஷயம் என்னன்னா, மஞ்சள் கயிறே இல்லாமல் இது போல் செயினில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி செயினில் செட்டுத்தாலியில் போட்டிருப்பாங்க. முன்னாடியெல்லாம் வெள்ளி கம்பி வருவோம், வள்ளி கம்பி விட்டு போடுவாங்க, தங்க கம்பி விட்டு போடுவாங்க, செப்பு கம்பி கூட விட்டு போடுவாங்க. இதில் இப்போவும் நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிள். ஆனால் தங்கத்தில் செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு போட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சமாவது மஞ்சள் நம்ம மஞ்சள் செயின் போட்டோம், ஸோ இங்கேயும் செயின் போட்டோம்னா நம்ம கழுத்தில் கொஞ்சம் கூட மஞ்சள் கயிறு இல்லாமல் போயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ரீசெண்ட் காலமாக கொஞ்சம் வருஷங்களாக தான் இது மஞ்சள் கயிறில் மாற்றி இந்த மாதிரி முடி போட்டு கட்ட ஆரம்பித்தாங்க மாங்கல்யம் திருமணத்தில். இப்போ இந்த சைடு எல்லாம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி தான் அப்படியே கழுத்தில் போட்டு விட்டுருவாங்க. மஞ்சள் கயிறு கட்டுறது கிடையாது. கொஞ்சம் வசதி இருக்கவங்க, கொஞ்சம் வசதி இருந்தாலும் செயினில் வாங்கி கொடுத்துருவாங்க, போட்டு விட்ருவாங்க. ரொம்ப பரவாயில்ல, வசதி இருந்தாலும் சில பேர் மஞ்சள் கயிறில் போடணுன்னு போடுறவங்களாம் இந்த சைடு இல்லை. அது மாதிரி எல்லாமே செயினில் தான் போட்டுக்கிறாங்க. சில ஏரியாவில் வந்து வசதி இருக்கிறவங்களுமே மஞ்சள் கயிறில் தான் தாலி கட்டி தாலி பிரித்து கோப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த பக்கம் அவ்வளோ பண்ணுறது இல்லை. ஃபுல்லாகவே மஞ்சள் கயிறு அந்த மாதிரி செயின்லேயே போட்டுருவாங்க. இந்த மாதிரி செயின்லேயே மஞ்சள் கயிறு முடி போட்டு வச்சுருவாங்க தாம்பூலத்தில், அப்படியே எடுத்து மாப்பிள்ளை கழுத்தில் மாட்டி விட வேண்டியதான். ஸோ இதுதாங்க மஞ்சள் கயிறில் செயினில் மஞ்சள் கயிறில் முடி போட்டு ரெடி பண்ணக்கூடிய மாடல். இதுதான், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் கோர்க்கணும் முறைப்படி. தாலி, குண்டு, காசு அப்படியே செயினில் இந்த பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டோம்னா உருகாது. ஓகே, இது அப்படியே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. மாங்கல்யம் இதில் இருக்க மாங்கல்யம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். என்னென்ன மாங்கல்யம் இருக்குன்னு பார்த்தலாமா? சிறகு பிள்ளையார் தாலி இருக்குது, சிவலிங்கம் மாங்கல்யம் இருக்குது, பொட்டு தாலி. இதில் 4 டிசைன் தாலி ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது உங்களோட மாங்கல்யம்னா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இது மாதிரி வேணும்னா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. இல்லை இந்த மாங்கல்யம் உங்களோடதுனா இதையும் இதே போல் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்க. இதையும் இதே போல் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். எல்லாமா இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணுறது தான். ஸோ நாங்கள் இது அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் குண்டு காசோட கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தான் செயினில் ரெடி பண்ணி முடி போட்டு அனுப்பி வைப்போம். சாமிக்கிட்ட வச்சு சாமி கழுத்தில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பி வைப்போம். ஸோ இதே போல் உங்களுக்கு இந்த மாங்கல்யத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம கோர்த்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் கயிறில் கோர்த்து போடுறது நல்லது. இல்லை எனக்கு வருஷம் ஒருக்கெல்லாம் அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு முடியாது, அதனால் எனக்கு நீங்கள் செயினோட கொடுத்துருங்கனாலும் செயினோட வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த செயின் மட்டும் இல்லைங்க, நம்மளும் அசம்பிள் பண்ணுறோம் செயினில்.
செயினில் மாங்கல்யம் அசம்பிள் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேங்க. அது மாதிரியும் வேணாலும் நம்ம செயின்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இது தெரியுதுங்களா? இதெல்லாம் மாங்கல்யம் செட்டு பூரா இதில் போட்டுருவோங்க. டப்பாவில் போட்டிருக்கோம். செயினில் எப்படி ரெடி பண்ணலாம் அங்கே பாருங்கள். முகப்பு செயின் இங்கே பாருங்கள். செயின் இருக்குங்களா? செயினில் நம்ம பாருங்கள் கோர்த்துருக்கோம் 5 உருக்கள். ஒன்று 6 5 2 7 உருக்கள் கோர்த்துருக்கோம் இந்த அப்படியே செயினில். இந்த மாதிரி செயின் இந்த இடத்துல பிட்டு செயின் வருது பாருங்கள். இந்த மாதிரி செயின்லேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிட்டு எனக்கு மஞ்சள் கயிறு இல்லாமல் செயின்லேயே கோர்த்து கொடுத்துருங்க. இது மாதிரி உதிரி பாகங்களை செயினில் கோர்த்து கொடுங்க. நீங்கள் இந்த செட்டு தாலியை செயினில் வர்றது வந்து அது கம்பெனிலேருந்து வந்துடும். அது வேறு மாதிரி இருக்கும். இது கோர்க்கிறது வந்து இது வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ இந்த செட்டு தாலி வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் செட்டு தாலி செட்டாகவே வாங்கிக்கலாம். அல்லது மஞ்சள் கயிறுக்கு பதில் மாற்றி செயின் போடுவோம் இல்லைங்களா? அதுதான் இந்த மாடல். மஞ்சள் கயிறுக்கு பதில் மாற்றி செயின் போட்டு கோர்க்கிற மாடல் இது. இந்த இடத்துல மஞ்சள் கயிறு போட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த பாருங்கள், இந்த மாங்கல்யம் இருக்குல்ல, இந்த மாங்கல்யம் பாருங்கள், மஞ்சள் கயிறில் அழகாக முடி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மாங்கல்யத்தை இந்த மாதிரி செயின்லையும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. உங்கள் விருப்பம் தான். ஒன்று செட்டு மாங்கல்யம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போலையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. செட்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. தெரியுதுங்களா? இது வந்து செட்டு கம்பெனிலேருந்து செட்டாகி வந்துடும். இதில் அடிஷ்னலாக நான் ஒரு வாழை சீப்பு கோர்க்கலான்னு இருக்கேன், ஒரு மாங்காய் கோர்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோர்க்க முடியாது. இதில் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வளையம் போட்டு செட் பண்ணி வந்துடும். இந்த வளையத்துக்குள்ளே நம்ம கோர்க்குற மாங்காய் நுழையாது. சரிங்களா? ஸோ அதனால் இது செட்டு மாங்கல்யம். இது மாதிரியும் பண்ணலாம். இல்லை எனக்கு உதிரி பாகங்களாக எனக்கு கோர்த்து மஞ்சள் கயிறில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பாருங்கள், இது மாதிரியும் நீங்கள் கோர்த்து மஞ்சள் கயிறில் அழகாக ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இது நானே உங்களுக்கு அழகாக கோர்த்து என் கையாலவே கோர்த்து உங்களுக்கு சாமிக்கு பாதத்தில் வச்சு கொடுத்துருவேன். சரிங்களா? தெரியுதுங்களா? ஸோ இது போலையும் நீங்கள் மஞ்சள் கயிறில் கோர்த்தும் வாங்கிக்கலாம். இப்போது இந்த மஞ்சள் கயிறுக்கு பதில் எனக்கு இந்த இடத்துல வந்து செயின் போட்டு தருவீங்களான்னா அதான் இந்த மாடல். மஞ்சள் கயிறு பதில் எனக்கு செயின் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னா செயின்லேயும் போட்டு கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், தாலி, குண்டு, காசு, குழாய் போட்டு செயினில் கோர்த்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படியே கழுத்தில் போட்டுக்க வேண்டிதான். ஸோ இது மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் கயிறுலையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 3 மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளே எல்லாமே பண்ணுறதுனால செயினில் கோக்கிறதா இருந்தாலும் நானே பண்ணிவிடுவேன், மஞ்சள் கயிறில் கோக்கிறதா இருந்தாலும் நானே பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி செட்டு மாங்கல்யம் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே மோர் நம்பர் ஆஃப் பீசஸ் அவைலபிள். நிறைய இந்த டப்பா டப்பாவாக இருக்கும். ஒவ்வொரு மாடலாக செப்பரேட் பண்ணி டப்பா டப்பாவாக போட்டு வச்சுருப்போம் இது மாதிரி. அதனால் உங்களுக்கு எவ்வளோ மாங்கல்யம் வேணுனாலும் வாங்கி கொள்ளலாம். இந்த பாருங்கள், ஒன்று அதுவே பத்தலை. இந்த ஒன்று போட்டாலே 10 நெக்கு வருங்க. ஒரு மாடல்லையும் ஒரு மாங்கல்யம் எடுத்து போட்டாலே 10 நெக்கு இது மாதிரி வரும். ஸோ அது மாதிரி பண்ண முடியாது எல்லாமே. அதனால் இது வந்து பாருங்கள், செயினில் தான் கோர்த்துருக்கோம். இந்த மாடல் இது தெரியுதுங்களா? செயினில் தான் கோர்த்துருக்கோம். அங்கே பாருங்கள், பிள்ளையார் தொப்பத்தாலி, சாரி மூக்கு தொப்பத்தாலி. சரிங்களா? மூக்கு தொப்பையில் தென்னங்கீத்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு, இப்போ ரீஸ்டாக் ஆயிடுச்சு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். மூக்கு தொப்பையில் தென்னங்கீற்றில் பூ. இந்த பாருங்கள், இதான் மூக்குத்தொப்பை. மூக்குத்தொப்பை, தென்னங்கீத்தில் பூ. சரிங்களா? இந்த மாங்கல்யம் வேணும் அப்படின்னாலும் இதுவும் அழகாக ஒரு உருண்டை கொடியில் சரடு மாடலில் கோத்துருக்கோம். நம்ம சரடு மாடல் செயினில் வந்திருக்கு. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனாலும் அனுப்புங்க. இந்த பாருங்கள், இப்போ தெரியுதா நல்லா தெளிவாக? இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதுதான் தொப்பத்தாலி.
ஃப்ரண்ட் சைடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் பேக் சைடு திருப்புறேன். இது பேக் சைடு. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா மாங்கல்யமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத நான் காமிக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த மாடலில் என்னோடய மாங்கல்யத்தை அசம்பிள் பண்ணி தரணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துர்லாங்க. கிளியராக தெரியுதா மாங்கல்யம் உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த மாங்கல்யம் என்ன மாங்கல்யம் அப்படின்னா வெயிட்லெஸ் தொப்பை. இது ஸ்கொயர் டைப் தொப்பையிலே வெயிட்லெஸ் தொப்பைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாங்கல்யத்தில் தாலி குண்டு பிளாக் பீட்ஸ் மட்டும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது மாங்கல்யத்தோட ஒரு பகுதி, பேக் சைடு. இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராமம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கீற்றில் பூ இருக்குது. இது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த தொப்பையே வெயிட்லெஸ் தொப்பை, சரிங்களா? அதுக்கடுத்து இதில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் பார்த்தது தான் தென்னங்கீற்றில் பூ. இந்த மாங்கல்யம் தான் அது, சரிங்களா? இந்த மாங்கல்யத்தில் இது பாருங்கள், மூக்கு தொப்பை தெரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், மூக்கு தொப்பையில் பூ, மூக்கு தொப்பையில் ராமம், மூக்கு தொப்பையில் பட்டை. மூக்கு தொப்பை ராமம், மூக்கு தொப்பை பட்டை. இந்த தொப்பையில் தான் ராமம் பட்டை பூ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த தொப்பை மாங்கல்யம் தான் அவங்களோடது அப்படின்னா, இப்போ காமிச்ச நெக்கில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் தான் உங்களோடது. இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு இந்த மாங்கல்யம் வேணும் அப்படின்னு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்க வேண்டியதாங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது நாலும் ஒரு மாடல். அடுத்து இது நாளும் ஒரு மாடல். பார்த்தோன்னே அப்படியே மார்க் பண்ணி வாங்குற மாதிரியான அசம்பிள்ஸ் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். புக் பண்ணுற மெத்தடு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள். ஃபோன்பே ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்கள், கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு உண்டான மாங்கல்ய மாடலுங்க. என்னென்ன இருக்குது பாருங்கள். இது ஒரு சர்ப்ரைஸ் மாங்கல்ய மாடல். ஸோ இது என்னன்றதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் பதில் கொடுங்க, சரிங்களா? ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பூ தலைகீழாக இருக்குங்க. இதில் தென்னை கீற்றில் பூ. இது வந்து ஜீசஸ் கிராஸ் போட்ட மாங்கல்யம். அடுத்து அன்னம் பட்சி. ஸோ அடுத்து வந்து கிராஸ் போட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் கிராஸ் போட்ட மாங்கல்யம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புறாத்தாலி, புறா போட்டிருக்கு இல்லைங்களா, புறாத்தாலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் போட்ட மாங்கல்யம். ஸோ இந்த மாங்கல்யத்தில் உங்களோட மாங்கல்யம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.
அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் ஆஃபர் பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி எண்டில், ஏன்னா லாஸ்ட்டு 2 வீடியோஸில் ஆரம்பத்துலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குது, வீடியோவில் வந்து வெளில போகிறீங்க அப்படின்னா கடைசி முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள். கார்த்திகை தீபம் ஆஃபர் முழுவதும் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்லேயே. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எண்டில் நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பார்க்க முடிஞ்சவங்க பாருங்கள். வேலை இருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே இருக்கும் கார்த்திகை தீபம் ஆஃபர். ஸோ அதை பார்த்து வாங்கி பயன்பெறுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டிசைன் மாங்கல்யம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரே வகையை சேர்ந்த மாங்கல்யம் இல்லை, கலந்து இருக்கும். இந்த பாருங்கள், லட்சுமி காசையே மாங்கல்யமாக கொண்டவங்க இது. 2 பக்கமும் 2 லட்சுமி காசு, நடுப்புற ஒரு பெரிய லட்சுமி காசு போட்டிருக்கோம். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களும் கிறிஸ்டினும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட மாங்கல்யம் இது. பொட்டுத்தாலியும் ஜீசஸ் கிராஸ் போட்ட மாங்கல்யமும் குண்டும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுத்தாலியும் தட்டு பொட்டும் சேர்ந்து தான் மாங்கல்யம் நிறைய வாங்குறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மாடலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கிராஸ். கிறிஸ்துவ சகோதரிகளும் மஞ்சள் கயிறில் போடுறாங்க. இது போல் முடி போட்டு வாங்கி அம்மன்ட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கன்றாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி அனுப்புகிற மாடல் இது. அதுக்கப்புறம் தென்னங்கீத்தில் பூ, இது ஒரு மாடல் வருதுங்க. தென்னங்கீத்தில் பூன்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல். தென்னங்கீத்தில் பூ எக்கச்சக்கமான வீடியோ இருக்குங்க, இது மாடல் இருக்குங்க. தாலி அதில் இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் தட்டு பொட்டில் மேலே ஸ்டோன் வச்சுருக்கு. இது வந்து நார்மல் பொட்டு மாங்கல்யம். இது மாதிரி ஒரு மாடல் மாங்கல்யம் வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொட்டு தாலியில் 2 வச்சு, ஒரு பெரிய பொட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சு ரெடி பண்ணி வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லட்சுமி காசுலேயே லட்சுமி காசு இடையில வச்சு 2 சைடும் நார்மல் லட்சுமி காசு வச்சும் மாங்கல்யம் நம்மக்கிட்ட புக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட புக் பண்ண மாங்கல்யம் இன்னும் நிறையா இருக்குது. புக் பண்ண வித்தியாசமாக. ஸோ இப்போ சிலது வந்து ஒரு மாங்கல்யம் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுற மாங்கல்யங்களை அவங்க கேட்கும்போது நான் ஒரு செட்டு வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருவேன். ஒரு மாடலுக்காக இருக்கட்டும் அப்படின்னு. கடையில் யார் வேணாலும் மாற்றி உட்காருவோம், கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அதனால் வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு கடையில் ஒவ்வொரு மாடல் ரெடி பண்ணி வச்சுருவோங்க. ஸோ அந்த வகையில் இதில் கலவையான ஒரு மாங்கல்யம் செட்டுன்னு சொல்லலாம் இதை. சரிங்களா? இந்த மாங்கல்யத்தில் உங்களோட மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மார்க் பண்ணி அனுப்புங்க. அக்கா இந்த மாங்கல்யம் தான் என்னோடது, இதுதான் என்னோடது, எது உங்களோடதோ அதை மார்க் பண்ணி அனுப்புங்க. இதே போல் உங்களுக்கும் ரெடி பண்ணி அனுப்பலாம். அடுத்து இது நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச விஷயமான மாங்கல்யம் தான் இது. இது எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம். இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, மேலே பாருங்கள், ரெட்டை கிராஸ் போட்ட மாங்கல்யம், அடுத்து ரெட்டை துளசி பூ மாங்கல்யம், அடுத்து சூரியன் சந்திரன் மாங்கல்யம், அடுத்து ரெட்டை ராமத்தாலி. இந்த ராமத்தில் 2 விதமான ராமம் இருக்குங்க, அதை கேட்டு வாங்குறாங்க. ஸ்கொயர் டைப் ராமம் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து யூ டைப் ராமம் ஒன்று இருக்கும். இது வந்து யூ டைப் ராமம். ஸ்கொயர் டைப் ராமம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கூட ஒரு சகோதரி புக் பண்ணாங்க, அவங்க சொல்லியே புக் பண்ணாங்க. எனக்கு வந்து ஸ்பா டைப் இருக்கும், ஸ்பா டைப் மாங்கல்யம் இருக்கான்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். ஏன்னா அது பெரிய பார்ட்டாக நிறைய பேர் அது வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. பார்ட் டைப் இதில் ஒன்று மாற்றணும் நான். இந்த பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இது வந்து பார்ட் டைப் மாங்கல்யம், இது வந்து யூ டைப் மாங்கல்யம். இது வந்து யூ டைப்பு, இது வந்து பார்ட் டைப்பு. இந்த மாங்கல்யம் பார்ட் டைப்பில் வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்குது, யூ டைப்பில் வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களோட மாங்கல்யம் எதுவோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், அவைலபிள் தான். சரிங்களா? தெரியுதா? யூ டைப்பு, இது வந்து பார்ட் டைப். ஸோ அடுத்து வந்து இது சங்கு சக்கர மாங்கல்யம், அடுத்து மீனாட்சி டொக்கநாதர் மாங்கல்யம், அடுத்து ரெட்டை துளசி மாங்கல்யம். ஸோ இந்த மாங்கல்யம் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மாங்கல்யம் எந்த மாங்கல்யம் அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்கள்,
அனுப்பிவிட்டு அவைலபிலிட்டி ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்னா புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் இந்த மாங்கல்யம் டிசைன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அவங்களும் வாங்கி பயன்பெறட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரேட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடிய மாங்கல்யம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாலி தாங்க. பிள்ளையார் தொப்பத்தாலி ரொம்ப ஃபேமஸ் இந்த மாங்கல்யம். பிள்ளையார் தொப்பத்தாலி அப்படின்னா தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமாவிலலாம் அதிகமாக காமிக்கக்கூடிய மாங்கல்யம். பேக் சைடு மட்டும் காமிச்சு மாங்கல்யத்தை அப்படியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி மாங்கல்யத்தை இந்த பாருங்க, இதான் பேக் சைடு, இதான் பேக் சைடு. மோஸ்ட்லி திருமணத்தில் வந்து இந்த பேக் சைடு மாங்கல்யத்தை காமிச்சு திருமணத்தை காமிச்சு முடிச்சுருவாங்க. ஸோ அதுதான் அந்த மாடல் பிள்ளையார் தொப்பத்தாலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 விதமான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன இருக்குது கீழேருந்து வருவோம் சரிங்களா, கீழேருந்து நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் தொப்பையில் பூ, அடுத்து பிள்ளையார் தொப்பையில் பிள்ளையாரே இருக்காங்க, அடுத்து பிள்ளையார் தொப்பையில் பட்டை, அடுத்து பிள்ளையார் தொப்பையில் தென்னங்கீற்று, அடுத்து பிள்ளையார் தொப்பையில் ராமம். ஸோ அதில் 3 வித்தியாசமாக இருக்காங்க. தென்னங்கீற்றில் பூ, தென்னங்கீற்றில் ராமம், தென்னங்கீற்றில் பட்டை. ஸோ இந்த மாதிரி 8 வகையான மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாங்கல்யம் உங்களோட மாங்கல்யம் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணுங்கள் உங்கள் மாங்கல்யம் எதுன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிலிட்டியும் ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்னா புக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த மாங்கல்யத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை டிக் பண்ணுவாங்க ஒரு சிலர். அப்படி பண்ணாதீங்க, இதோட பேக் சைடு தான் இது. இந்த மாங்கல்யத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன மாடல் நீங்கள் காமிக்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் காமிங்க சொல்லுவீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாங்கல்யத்தை மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மாங்கல்யத்தோட பேக் சைடு மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கீழே இருக்கிறது ஃபுல்லாக மாங்கல்ய டிசைன்ஸு. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுனா கூட அனுப்புங்க. லிங்க் அனுப்புகிறீங்க இல்லைனா ஷேர் பண்ணுங்கள், இதில் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள் மொபைல் நம்பரோட. ஸோ வேணும்னா அவங்க புக் பண்ணிப்பாங்க. லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஆஃபர் ரேட் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் தான் இருக்குது மாங்கல்யம், முடிச்சுருவோம். மாங்கல்ய மாடல் மட்டும் இன்னைக்கு என்னென்ன டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மிக்ஸ்டு மாங்கல்யங்க, எல்லாமே கலந்த டிசைன் ஒன்று. ஸோ இந்த என்ன பாருங்கன்னா, இது வந்து சிவலிங்க மாங்கல்யம், இது வந்து ரெட்டை கிராஸ் மாங்கல்யம், இதுவும் சிவலிங்கன், இது ஹார்ட்டில் ராமம், இது ஒத்தப்பட்டை, இது வீட்டைப் ராமம்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒத்தப்பட்டை, பிள்ளையாரில் பட்டை. ஸோ இந்த மாங்கல்ய மாடலில் உங்களோட மாங்கல்யம் இது மிக்ஸ்டு எல்லாமே கலந்து இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் உங்களோட மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இருக்குன்னா ஓவரால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்புறம் மார்க் பண்ணி அனுப்புங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மாங்கல்யம் எதுன்னு மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. மாங்கல்யம் எல்லாமே நம்மக்கிட்ட இன்ஹேண்டுங்க, நிறைய பீசஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் திரும்ப கொட்டி காமிக்கலாம், பட் அது இதுக்கு டைம் வேஸ்ட்டு தானே இல்லைங்களா. ஸோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணாலும் அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம கொரியர் போட்டுருவோம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் இதுதான் சரிங்களா. அன்றைக்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம்னா, ஃப்ரம் தமிழ்நாடு 2 to 3 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ரீச் ஆகிடும். அதர் ஸ்டேட்டு 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஸோ அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் கொரியர் உங்கள் கைக்கு வந்துருச்சு, பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஃபுல் பொறுப்பு என்னோடது தான், முழு பொறுப்பு என்னோடது தான். அனுப்பிட்டிங்கன்னா அவ்வளோதானா, உங்கள் கடமை முடிஞ்சிச்சு அப்படி கேட்காதீங்க. அனுப்பிட்டாலும் உங்கள் கைக்கு பொருள், இது எல்லாமே ஒத்த கொம்பு தாலின்னு சொல்லுவாங்க. ஒத்த கொம்பில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. இந்த பாருங்கள், துளசிப்பூ, சிவலிங்கத்தில் மேலே பட்டை, அடுத்து மீனாட்சி அம்மா மட்டும் தனியாக மாங்கல்யத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சொக்கர் மட்டும் தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வி டைப் ராமம், யூ டைப் ராமம் பார்த்தோம், பா டைப் ராமம் பார்த்தோம், இது வி டைப் ராமம். ஸோ அதுக்கப்புறம் கும்பத்தாலின்னு சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் இது சூரியன் சந்திரன் மாங்கல்யம். இது பாருங்கள், சூரிய சந்திரன் மாங்கல்யம். அதுக்கப்புறம் இது ஒத்தப்பட்டைன்னு சொல்லக்கூடிய மாங்கல்யம். அடுத்து சிவலிங்கத்தில் மேலே பாருங்கள்
முழு நிலவு போட்ட ஒரு சூரியன் சந்திரன் சிவலிங்க மாங்கல்யம். இது ஒத்த துளசி மாடல் மாங்கல்யம். ஸோ இந்த மாங்கல்யத்தில் உங்களோட மாங்கல்யம் இருக்கா செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த மாடல் டிசைன் பார்த்தாலே ஓகே இதில் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த வகையில் இதில் உங்களோடது இருக்குது அப்படின்னா இந்த ஓவரால் ட்ரேவை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ்அப்பில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், அப்புறம் நீங்கள் மார்க் பண்ணி அனுப்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஓவரால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கும் போது மார்க் பண்ணி அனுப்புங்க. ஓகே, இப்போ வந்து அப்படியே க்ளோஸ்அப்பில் என்னென்ன மாங்கல்யம் இருந்ததுன்னு பார்த்துருங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் எத்தனாவது மாங்கல்யம் நம்மளோடது அப்படின்னு. இதில் எத்தனாவது மாங்கல்யம் உங்களோடதோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இதில் ஒரு ரவுண்டு ஃபுல் செட் மாங்கல்யமே இருக்குங்க. அதை நம்ம காமிச்சோன்னா இந்த ஒரு நாள் ஆகிடும். ஸோ இன்றைக்கி பேசிக் மாடல் ஃபுல் செட் காமிச்சாச்சு. பேசிக் மாடலில் எல்லாமே நம்ம காமிச்சாச்சு. இது பாருங்கள், தென்னங்கீற்று மாங்கல்யம். இது ஃபுல்லாகவே தென்னங்கீற்றாக தான் இருக்கும். தென்னங்கீற்றில் ராமம், தென்னங்கீற்றில் பூ, தென்னங்கீற்றில் பட்டை, தென்னங்கீற்றில் பூ, தென்னங்கீற்றில் பூ. தென்னங்கீற்றில் பூவே வந்து 4 மாடல் இருக்குங்க. அதுக்கப்புறம் ராமம் பட்டை இருக்குது. மொத்தம் 6 மாடல். 6 மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவுட்லுக் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வந்து பூ, தென்னங்கீற்றில் பூ. ஸோ இதுவும் தென்னங்கீற்றில் பூ தான். அதுக்கப்புறம் இதுவும் தென்னங்கீற்றில் பூ தான். தென்னங்கீற்றில் பட்டை இது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து தென்னங்கீற்றில் பூ. இது தென்னங்கீற்றில் ராமம். ஸோ இந்த மாங்கல்யத்தோட பேக் சைடு எனக்கு தேவைப்படாதுங்க. ஆனால் ஏன் மாட்டியிருக்கேன் அப்படின்னா, தென்னங்கீத்து, பூ, ராமம், பட்டை அப்படின்னாலே மூக்குத்தொப்பை தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இதோட பேக் சைடு என்ன இருக்குது காமிங்கம்பாங்க. ஸோ அதனால் எல்லா மாங்கல்யத்துலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூ வர மாங்கல்யம் எல்லாமே பேக் சைடு மேலே மாட்டிடுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கே சொல்லிடுது. பேக் சைடு மாங்கல்யத்தோட பேக் சைடு, இது மாங்கல்யத்தோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ இப்போ இது தொப்பை தாலி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் ஆகிக்கலாம் இல்லையா ஒரே ஓவர் வியூவிலேயே. இது தொப்பை தாலி இல்லை, இது வந்து நார்மல் ஃப்ளாட்டாக இருக்கும். பின்னாடி 2 வளையம் மட்டும்தான் இருக்கும். தொப்பைத்தாலி வேணுன்றவங்க நான் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா ஏற்கனவே காமிச்சிட்டேன். வீடியோ பேக் போய் அப்புறம் பாருங்கள். ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பேக் சைடு. தென்னங்கீத்தில் ராமம், தென்னங்கீத்தில் பூ, தென்னங்கீத்தில் பட்டை, தென்னங்கீத்தில் பூ, தென்னங்கீத்தில் பூ. இவ்வளோதான் ஃப்ளாட் மாங்கல்யம், தொப்பத்தாலி கிடையாது. ஸோ இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிலிட்டி ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஸ்கொயர் டைப் மாங்கல்யம். இதில் வந்து நம்மக்கிட்ட 6 வகையான டிசைன் இருக்குது. 1 2 3 4 5 6. இதுதான் பேக் சைடு, மாங்கல்யத்தோட பேக் சைடு. ஸ்கொயர் டைப் தொப்பை கெட்டித்தாளி. இது நல்ல கெட்டியாக கனமாக இருக்கும். 2 பவுனில் செஞ்ச மாதிரி இருக்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கீற்று, ராமம் பூ, ராமம், தென்னங்கீத்தில் பூ. சரிங்களா? இத்தனை மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படிங்கிறத க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணிங்க. முடியும் தருவாயில் இருக்கும். நம்ம மாங்கல்யம் மாடல்ஸ் காமிச்சாச்சு. ஓகே, இதை எடுத்துடலாம். அடுத்து
நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, ஃபுல் செட் மாங்கல்ய மாடல்ஸ் காமிங்க மேடம் அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஃபுல் செட் மாங்கல்யத்துக்கு இப்போ நான் மாடல் காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட, 1-2 மாடல் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது எல்லாமே இது எல்லாமே நம்ம பிள்ளையார் தொப்பத்தாளிங்க, தெரியுதுங்களா? இந்த பாக்ஸ் பாருங்கள், சேமிப்பு கிடங்கு இதுதான், சரிங்களா? இதை பாருங்கள், எல்லாமே பிள்ளையார் தொப்பத்தாளி. இது ஒரு உள்ளறை, இது ஒரு மேலறை. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ வகையான பிள்ளையார் தாலி இருக்குது. இது ஒரு டிசைன் தான், இது மட்டும் ஒரு டிசைன் தான். இது மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட மாங்கல்யம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் தீர தீர ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா மாங்கல்யம் தான் நம்மளோட சேனல். ஸோ அப்படிங்கும்போது மாங்கல்யம் எப்பயுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மோஸ்ட்லி ஃபுல் பண்ணிவிடுவோம். எப்போயாவது ஒரு 2 பீஸ், 1-2 பீஸ் ஏதாவது நின்றோம், சரிங்களா? இது எல்லாமே பிள்ளையார் தொப்ப தாலி தான். ஸோ வேணுன்றவங்க ரீசேலராக இருந்தாலும் சரி, ஹோல்சேலராக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வாங்கிக்கலாங்க. எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட மாங்கல்யம், ஒரு மாடலில் இவ்வளோ மாங்கல்யம், அதாவது பிள்ளையார் தொப்பையில் தென்னங்கீட்டில் மட்டும் இவ்வளோ மாங்கல்யம் மாடல்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக தாராளமாக எத்தனை பீசஸ் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது ரெட்டை பட்டா. இது ஒரு மாடல் மாங்கல்யம் தான். இது இவ்வளவும் ஒரே மாடல் மாங்கல்யம் தான். ஸோ ரெட்டை கொம்பு தாலியில் பட்டை ராமம், ஸோ அது மாதிரி இருக்கும். அது 2 மாங்கல்யம் தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி ஒரு 100 பீசஸ், 200 பீசஸ் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால் ரீசேலராக இருக்கீங்க, ஹோல்சேலராக இருக்கீங்க, எனக்கு தேவையான அளவு கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும், சரிங்களா? தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளவுமே நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? ஓகே, மீனாட்சி சொக்கர் மாங்கல்யம். அடுத்து பாடைப் ராமம். பொட்டு லட்சுமி காசு. ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே நிறைய அவைலபிள் இருக்குது. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க. வேணுன்றதை நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாமே நிறைய இருக்குது. இதில் ஒரு சில மாங்கல்யம் மட்டும்தாங்க இருக்குது. இது மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்கெட் தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பாருங்கள், செட்டு மாங்கல்யம் தனியாக பாக்ஸில் இருக்குது. இது பாருங்கள்,
என்ன மாங்கல்யம் இது? இது வந்து தேர் இது கோபுரத்தாளி. இது வந்து கோபுரத்தாளி. இது வந்து கெட்டி மாங்கல்யத்தில் பூ. கெட்டி மாங்கல்யமே நம்ம கடைசியாக பார்த்தோம்னது பாருங்கள் இது. ஸோ இதில் பூவும் பட்டையும் மட்டும்தான் இருக்குது. பூவும் பட்டையும் மட்டும் இருக்குது இதில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி